ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் ஆகிடுச்சு, டின்னர்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இந்த குக்கீஸ் வந்து உங்கள் கூட ரொம்ப நாளாகவே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட நேம் வந்து ஓரியோ சாக்லேட் சிப் குக்கீஸ். ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செஞ்சேன்னா நாளைக்கு மகாமகிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வேணால் இதை வச்சு கொடுக்கலாம். இது என்னோட பிளாகில் இருக்கக்கூடிய ரெசிபி தான். ஸோ அதை செக் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். சாஃப்டாக, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் சுகரை வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பொடிச்ச சுகர் வந்து 1 கப். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் நம்ம சுகர் தான், அதை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவுடர் சுகர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரீமிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதிலேயே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, நான் வந்து வெண்ணிலா பவுடர் என்கிட்ட இருக்குது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் நல்லா க்ரீம் பண்ண போகிறோம். சுகர் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு க்ரீம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்கை வச்சு நீங்கள் பண்ணால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியானோடனே ஒரு முட்டை வந்து உடச்சி விட போகிறோம். ஸோ இப்போ எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க எக் சப்ஸ்டிடியூட் சொல்லுங்கன்னு. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து எக்குக்கு பதில் எது சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து எக்கை அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் கூட விட தேவையில்லை, எக்கை மட்டும் ஒமிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. கேக்கில் வந்து எக் சப்ஸ்டிடியூட் சொல்கிறது வந்து ஈஸி, பட் குக்கீஸ் வந்து அந்த டெக்ஸ்சர் மாறிடும் நீங்கள் பால்லாம் ஆட் பண்ணிங்கன்னா. அதனால் எனக்கு தெரிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏன்னா நான் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால். அதுக்கப்புறம் சோடா உப்பு, பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது வந்து 2 டீஸ்பூன். ஸோ உப்பும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஆனோன்னே நம்ம இப்போ விஸ்க் எடுத்துகிற போகிறோம். ஏன்னா இனிமேல் நமக்கு விஸ்க்கு தேவையில்லை. இனி மாவு போட்டதுக்கப்புறம் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஸ்பேச்சுலா வச்சு கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் இனி ஆட் பண்ணக்கூடியது வந்து 1/2 கப் மைதா மாவு, 1 கப் மைதா மாவு, அப்புறம் கூட ஒரு 1/2 கப், ½ கப் மைதா மாவு. இப்போ வந்து இதில் 1 கப் சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் 1 கப் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இந்த ஓரியோ பிஸ்கட் இந்த குக்கீஸில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட ஓரியோ இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஓரியோ முடிஞ்ச வரைக்கும் ஓரியோ ஆட் பண்ணுங்கள். ஒரு 7-8 பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கெட் ஆட் பண்ணி ஒரு குக்கீஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு குக்கீஸ் ஆட் பண்ணி குக்கீஸ் பண்ணுறோம். ஓரியோ குக்கீஸ் ஆட் பண்ணி இன்னொரு குக்கீஸ் பண்ணுறோம். நான் இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுற போகிறேன். இல்லை வேண்டாம், நான் ஒரு 3 பிஸ்கெட்ஸ் 3 குட்டீஸ்க்கு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒன்றா ஒரு டோ மாதிரி வரணும். நீங்கள் பால் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒன்றா வந்துடும். குக்கீஸில் பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கம்பைன் பண்ணுங்கள்.
நம்மளோட ஓரியோ குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிட வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு 30 மினிட்ஸ் வைங்க ஃப்ரிட்ஜில். ஸோ இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணுறேன். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சு நம்ம வந்து குக்கீஸ் பேக் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டாது குக்கீஸ். அதனால் நீங்கள் வந்து ட்ரேயை வந்து க்ரீஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம குக்கி டோ வந்து 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குக்கீஸ் பேக் பண்ணும்போது அவனில் பேக் ஆகும்போது சில்லுன்னு இல்லை அப்படின்னா ஓவராக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஓகே, அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிறகு உங்கள் குக்கீஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ குக்கீஸை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்கூப்பாக எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் வந்து வைக்க போகிறோம். இடம் விட்டு வைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. ஸோ இந்த ஒரு ட்ரேயில் நான் 9 குக்கீஸ் வைக்க போகிறேன். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கீஸை வந்து 10 to 12 மினிட்ஸ் வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கீஸை வந்து நான் யூஸ்வலாக குக்கீஸ் பேக் பண்ணும்போது பாட்டம் ரேக்கு பக்கத்தில் தான் வைப்பேன். ஏன்னா அந்த ஹீட் பட்டு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் கீழே தான் நான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் மிடில் ரேக்கில் கூட வைக்கலாம். இப்போ வந்து 12 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். இது பேக் ஆகட்டும் 180 டிகிரி செல்சியஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 12 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் எந்த எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். நான் சொன்னேன்ல, அதனால தான் கேப் விட்டு வைக்க சொன்னேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் குக்கீஸ் நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். குக்கீஸ் ட்ரேயை வந்து அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ரேலே இருக்கட்டும். 10 நிமிஷம் கூல் ஆனதுக்கு அப்புறமாட்டு குக்கீஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயர் ரேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரேக்கில் நீங்கள் குக்கீஸை வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த ரேக்கில் நம்ம வைக்கிறதுக்கு வந்து யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடியிலையும் வந்து காற்று போகுமா, அப்போ குக்கீஸ் வந்து உங்களுக்கு அடியில் இப்போ பிளேட்டில் எதுலையாவது வச்சோன்னா அது அடியில் வேர்த்து சாகி ஆயிரும். இதில் வைக்கும்போது உங்களுக்கு சாகி ஆகாமல் ஈவனாக கூல் ஆகும். கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஸோ இந்த குக்கீஸை நான் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் இருக்குது, அதையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம குக்கீஸ் வந்து கூல் ஆயாச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். எவ்வளோ சூயாக இருக்குதுன்னு பாருங்கள். குக்கீஸ் வந்து உங்களுக்கு சூயாக இருக்கணும். அதில் இந்த ஓரியோ சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூலானதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வந்து குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, லஞ்ச் பாக்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு, ஸோ வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா உங்களுக்கு பால் கூட நீங்கள் ஒரு கப் பால் கொடுத்து 2 குக்கீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.